ஆச்சி மிளகாய் தூள் வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. உச்சநீதிமன்ற விதிகளின்படி ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்படும் என மதுரை மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. 3 கோவில்களை ஒப்படைத்தால் மட்டுமே மசூதிகளை இஸ்லாமியர்கள் காப்பாற்ற முடியும் என சுப்பிரமணிய சாமி சர்ச்சை பேச்சு. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க அக்கறை இல்லாத அதிமுக அரசுக்கு மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என மருத்துவர் ராமதாஸ் உறுதி. உடல் நலனை வலியுறுத்தி சிவகாசியில் நடைபெற்ற திரள் ஓட்டத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. மும்பையில் 135 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பாலத்தை உடைக்கும் பணி தீவிரம். தொடர்வண்டி சேவை பாதிப்பு. கல்லூரிகளில் களை கட்டும் பொங்கல் விழா. கரும்பு விலையேற்றத்தால் பொதுமக்கள் அதிர்ச்சி. டெல்லியில் கழிவறை பராமரிப்பு பணிகளை பிச்சைக்காரர்களிடம் ஒப்படைக்க மாநகராட்சி நிர்வாகம் முடிவு. தஞ்சை மாவட்டம் செங்கிப்பட்டியில் எய்ம்ஸ் மருத்துவமனையை அமைக்க கோரி பல்வேறு அமைப்பினர் உண்ணாநிலை. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் குடமுழுக்கு பணிகள் தீவிரம். அம்பாள் சிலை சேதம் அடையவில்லை என தகவல். பொள்ளாச்சியில் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தடை செய்யப்பட்ட நெகிழி பொருட்கள் பறிமுதல். ஆச்சி மிளகாய் தூள் வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.